என்னம்மா சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டே? ஆமாப்பா, ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தது. இன்னைக்கு ரத்தம் குடல் செய்ய போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிக்குட்டி சேனல். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேங்க, ரத்தம் குடல் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில் நேரமாவே போனாரு. வெயிலுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம்னு சொல்லி போட்டு நேரத்திலேயே போய் எடுத்துட்டு வாங்க, கிளைமேட்டும் நல்லா இருக்கு, வெயிலுக்கு முன்னே செஞ்சுட்டா கொஞ்சம் உப்புசம் அடிக்காது, அதனால போய் எடுத்துட்டு வர சொன்னா அங்க போனா தீந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஆகி வாங்கன்ட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு வந்ததுக்கப்புறம் சேமியா செஞ்சு இப்போ நானும் அவரு சாப்பிட்டோம். தம்பி பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தேன். இனி போய் எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்தனையுமே ரத்தம் குடல் கிரேவியுமே சிக்கனும் செய்யறோம். இன்னைக்கு நீங்க போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து நம்ம சீக்கிரமா வெயிலுக்கு முன்ன செஞ்சு முடிச்சோம். அம்மா எனக்கு ஆட்டுக்கால் செஞ்சு கொடுமா. ஆட்டுக்கால் இருக்கு, அது சூப் போடலப்பா. ஆட்டுக்கால் சூப் போட்டு நாளைக்கு காலையில நீ செய்வில? ஆமா, அந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கணும்னா, நைட்டுக்கே வந்து நீங்க தட்டி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா போட்டு குக்கர்ல போட்டு சின்ன வெங்காயத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு நல்லா விசில் வச்சு வச்சிடலாம். காலையில இருந்து மறுபடியும் சூடு பண்ணி குடிச்சாதப்ப நல்லா சத்து. காலையில காஃபிக்கு பொதுவா அதை எடுத்து சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். இன்னைக்கு நைட் அதை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில அதை உங்களுக்கு சூப் தரேன். சரிம்மா, இப்ப இந்த வேலையை முடிச்சிருவோம். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஆசை நிறைவேற போது போய் எடுத்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி போய் இல்லைன்னு சொல்லிட போறாங்க. போயிட்டு வாங்க சீக்கிரம். சரிம்மா, நான் போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே. பிரியா, ஓ இந்தாமா. இவ்வளவு நேரமாப்பா? ஆமாம்மா, ரத்தம் குடல் தம்பிக்கு சிக்கனு எடுத்து வந்தாச்சு. சரிப்பா, சமைக்கலாமா? என்னம்மா காலையில வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்ச? ஆமாப்பா, மறுபடியும் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு கேட்டுக்குது. இஞ்சி பூண்டுக்கு இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து பச்சையா போட்டு அடிச்சு, நான் ஒரு விதமா செய்வேன், ஒருத்தர் ஒரு ஸ்டைல செய்வாங்க. நான் ஒரு மாதிரி செய்வேன். ரத்த குடல் செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஓகேவாமா? ரத்த குடல் கேட்டே இருந்த ஓகேதாப்பா. இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் மாலை போட்டுருவோம்ல. ஆமா, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அந்த அக்கா பாத்தாங்கன்னா சொல்லுவாங்க பாரு, உங்க வீட்டுக்காரு கறிக்கடை சட்டை கட்டிட்டு இருந்தாரு, அப்ப காலையில வந்து ரத்த குடல் சொல்லிட்டு போனா குடுக்கவே இல்லைன்னு சொல்லி சட்டை கட்டிட்டு இருந்த. அந்த அக்கா சொல்லுவாங்க பாரு உன்னை பார்த்து. எதுக்கு சண்டை கட்டினீங்க? செவரொட்டி கேட்டீங்களாக்கு? செவரொட்டி கேட்டிருந்த, ரத்த குடல் சொல்லி கேட்டு வந்திருந்தேன். தரன்னு சொல்லி போட்டு கடைசியில பார்த்தா கூட்டம் செம கூட்டம், அதனால எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆனா இன்னும் அடுத்த ஆடுக்கு வாங்கினேன் அப்படின்னாங்க. ஏப்பா எனக்கு வேற வேலையாப்பா, முதல்ல கொடுப்பா அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது ரெகுலரா நிறைய பேர் வாங்குவாங்கல்லப்பா, நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே வாங்குறோம். நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்குலமா, நம்ம கறிக்கடைக்கே போறது இல்ல. புதுசா போனா அப்படி தரமாட்டாங்க. சப்போஸ் ஆமா, நம்ம மட்டனே எடுக்கிறது இல்ல, அதுதான் உண்மை. நம்ம மட்டனே எடுக்கிறது இல்ல. மட்டன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாமலை கொடுப்பாங்க, நம்ம போய் எடுக்கிறதே இல்லையா, அதான் கொடுக்கறதா இருந்தாலும் அது பயணம் எனக்கு தெரியும். நாங்க சிக்கன் பிடிக்கும்ட்டு, தம்பிக்கு சிக்கன் பிடிக்குன்னா அதிகமா சிக்கனே தாங்க எடுப்போம். அப்புறம் இவருமே பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க, அதனால சிக்கனே தான் அடிக்கடி எடுத்து செஞ்சோம்னா நானும் தம்பி அதிகமா சாப்பிட்டுக்குவோம். இவங்க சாப்பிடவே மாட்டாங்க. முட்டை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்றது. இன்னைக்கு தான் வந்து இப்படி செஞ்சிருக்கிறோமா. இதே வந்து பாப்பாலாம் சாப்பிடவே மாட்டா, பேருக்கு எடுக்கிறோம், எனக்கு ஆசைக்கு தான் எடுத்துருக்குது, சாப்பிடவே மாட்டா. சும்மா ஒரு 2 இது சாப்பிடுவா, அவ்வளவுதான். குக்கர்ல வேக போட்டலாம்ப்பா. பாருங்க, ஏன்ப்பா இது ஒண்ணு மட்டும் நல்லா வெட்டாம விட்டாங்க? இது எப்போதும் அவங்க வெட்டி தானே கொடுப்பாங்க. வெட்டுவாங்க, வெட்டாம கூட்டங்காடி வெட்டாம விட்டாங்காட்டுக்குது. இது நம்ம துண்டு துண்டா வெட்டி போட்டுக்கலாமா? இது உள்ள இருக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது வெட்டுமா அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படியே வெட்டி போடு. அவங்க எல்லாம் சுத்தமா வெட்டி கொடுத்துட்டாங்க. அது பெரிய குடலாட்டுக்கு அது அப்படியே போட்டாங்க. ஆனா இன்னும் அந்த குட்டி குட்டியா இருக்கும்லப்பா, சிறுகுடல், அது பேரு சிறுகுடலா. அது வந்து அதே ஜாஸ்தி வரவே இல்லை தெரியுமா? பெரிய குடல் போட்டாங்களா? ஆமா, நுரையீரல் நிறைய போட்டிருக்காங்க, பெருங்குடல் போட்டிருக்காங்க. அந்த சிறுகுடல் வந்து வரவே இல்லை. அதான் கம்மியா போட்டிருப்பாங்க, கூட்டம் இல்லமா, அதனால வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் இங்க பாருங்கப்பா, சீரகம், மிளகு, சோம்பு போட்டாச்சுப்பா. இதுல வந்து நான் பட்டை கிராம் போடல, ஏன்னா பட்டை கிராம் வந்து பொடியை அரைச்சு வச்சிருக்கு. இதை வந்து லாஸ்ட்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் சொல்லி இதுல பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ எல்லாமே போட்டு அரைச்சு வச்சிருக்குது. அதனால இதை எடுத்து கடைசியா ஒரு 2 ஸ்பூன் மேல போட்டுக்கலாம். இது போதும். நீ வந்து இதை அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா நீ சமைக்கலாம். என்னமோன்றா இது எப்படிப்பா அழகா வெட்டினா நல்லா வரும்? ரொம்ப லேட் ஆனங்காட்டி இதாயிருச்சு. இல்ல வெட்டு அப்படியே வெட்டணும். பாரு எப்படி இருக்குன்னு. இது வந்து வாங்கிட்டு வந்தோடனே வெட்டி இருந்தோம்னா நல்லா அப்படியே அல்வா துண்டாட்டம் விடுது. இப்பயும் நல்லா தான் இருக்குது, நீ வெட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான். சமைக்கலாமாப்பா? சமைக்கலாமா. வந்து வடைச்சிட்டு நல்லா காயிட்டும், காஞ்சனி எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊத்திட்டுமா?
சோம்பா? நல்லா காயிட்டும். காஞ்சோடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்பா. வணங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணுமாமா? இது நல்லா வணங்கிடுச்சா? ஓரளவுக்கு ஆயிடுச்சு. வந்து இடிச்சு வச்ச வெங்காயம் போட்டு இதே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஓரளவு வணங்கிடுச்சா? இன்னும் கொஞ்சம் வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம பேசுற ஸ்பீட்ல அது வணங்கும் பாப்பா. அது மெதுவா தானேப்பா வணங்கும். அது வணங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டு இந்த தக்காளி 1க்கு 2 அடிச்சு வச்சிருக்கிறோம்ல, ஆமா, இதையும் போட்டுக்கலாம். சரி. வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிருச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு, சரி, இப்ப வந்து இதுல பொடி போட்டுக்கலாம். பொடி வந்து இது வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாத்தூள்பா. அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கலாம். சரி, போதும். பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்காக கடைசியா பெப்பர் போட்டோம்னா கொஞ்சம் காரம் கிடைக்கும்ல. இதை போட்டு நல்லா 2 நிமிஷம் பொடி பச்சை வாசம் போறதுக்காக சரி நல்லா வணக்கி விட்டு, இது வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போனதுமே ரத்தத்தை போட்டுக்கலாம். ரத்தத்தை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வணக்கி விட்டுருவோம். சரி, அது இதானதுக்கு அப்புறம் அப்புறமா இதை போடுவோம். போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட் அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம். தம்பிக்குமா சிக்கன்? தம்பிக்கு சிக்கன் ரெடி பண்றப்பா. 6 அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரத்தத்தை வெட்டி வச்சோம்ல, ஆமா, அது எல்லாத்தையும் அதுல போட்டுக்கலாம். பரவாயில்ல. இப்படி ரத்தத்தை வெட்டி போட்டு நல்லா பொடி பொடி விழுகுதாமா? ஆமாப்பா. எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சமைக்க தெரியாத பண்ணுவேன். அப்படியே முழுசா போட்டுருவேன். ரொம்ப நேரம் கொத்தி விட்டு அதுதான் லேட் ஆகும். அப்புறம் சில பேர் வந்து கரைச்சு எடுத்து ஊத்துவாங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என்னம்மா போட்டு கத்திரிக்கிற? ஆமாப்பா. அதுக்குள்ள எங்க போனீங்க வீடியோ எடுக்காம? அதுக்குள்ள போனேன்னு சொல்லி வெளியே போயிட்டு ரத்தத்தை போட்டு பரட்டி விட்டு, சரி, நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது வேலை செய்யலாம். அதுக்குள்ள நம்ம சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாமா? இது பரவாயில்லமா, டிஃபரெண்டா தெரியுது எனக்கு. நல்லா இருக்குப்பா, டேஸ்ட் நல்லா இருக்கும். சிக்கனுக்கு வந்து ரெடி பண்றேன். ஓ, இது எப்படின்னா சோம்பேறி சிக்கன், சீக்கிரமா செய்யறதுக்கு. சோம்பேறி சிக்கனா? ஆமா. என்னென்னமா பேர் வைக்கிற? அப்படி இல்ல, நிறைய பேர் இப்படிதான் இப்பெல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்ப சிக்கன் நல்லா கழுவி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு அப்படித்தான் நம்ம வீட்டுல அரைச்சு பொடி, சரி, கொஞ்சம் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, தயிர் இருந்துச்சுன்னா தயிர் ஊத்தி பரட்டிக்கலாம். நம்ம கிட்ட தயிர் வாங்கல. போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு உடனே எடுத்து கொட்டியாச்சுன்னா சீக்கிரமா ரெடி ஆயிரும். பேச்சுலர்களுக்கு வந்து சீக்கிரமா செஞ்சிருவாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு தெரியும். இங்க பாருப்பா, கலர் எப்படி மாறிச்சு பாருங்க. ஆமா, இன்னும் நல்லா அப்படியே குடலை போட்டு இன்னும் கொஞ்சம் வேக இன்னும் அப்படியே கலரே மாறிடும். எடுத்து சாப்பிடறதுக்கு அப்படியே ஈரல் மாதிரியே நல்லா வரும். ஓ, அதுக்கு நம்ம வேணும்னா கொஞ்சம் இதா வேணும்னா கொஞ்சம் கொத்தி வேணா விட்டுக்கலாம். இல்ல அப்படியே எடுத்து சாப்பிடணும்னா அப்படியே விட்டுடலாம். குடலை ஊத்திடலாமா? குடல் வேக வச்சது? ஆமாப்பா, நல்லா வெந்துருச்சு. இப்போ ரத்தத்துல உப்பு இருக்குதாப்பா? உப்பு போட்டுக்கலாமா? இதுல குடல்ல உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். தண்ணி எடுத்துருமா, நீ தண்ணி எடுத்துட்டு குடல் மட்டும் அரிச்சு போடு. அப்புறம் பாத்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 உப்பு போச்சுன்னா சிரமம் போயிரு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, நீ உப்பு போட்டுக்கிற? ஆமாப்பா, நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். சரி சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ரத்தம் நான் எப்படி செய்வேன் நான் நினைச்சு பாக்கல. பரவாயில்ல, டிஃபரெண்டா இருக்கு. ரத்தம், குடல் எப்பவும் வந்து அரைச்சு ஊத்தி ஆமா வேற மாதிரி செய்வோமா, இன்னைக்கு வேற மாதிரி செஞ்சிருக்கேன். குழம்பு மாதிரி வெங்காயம் எல்லாம் மசாலா அரைச்சு செய்வோம். இன்னைக்கு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். சரிப்பா, அந்த குடல் தண்ணி கொஞ்சம் ஊத்தி கொடுத்தா குடிக்கலாமா? நல்லதுதானே? வாய்ப்புன்னு எனக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? இல்ல, எல்லாருக்குமே வந்து உடம்பு நல்லா இருக்கு, அதுக்காண்டிதான். லேசா மட்டும் ஊத்திடுவோமா? ஊத்து. ரைட், குடிக்கிறது. நீ பரட்டி விடணுமா? இப்ப பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தேங்காய் இறக்க ஊத்திக்கலாம். ஓ, சூப்பர் சூப்பர். மெதுவா அப்படியே ஒன்னொன்னா செஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்படியே அவசரப்பட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஊத்துறோம்னா டேஸ்டே பிடிக்காது.
இல்லம்மா இதுக்கு எதுவும் பொடியெல்லாம் வேண்டியது எவ்வளவுதானா? ஆமா அவ்வளவுதான். என்ன வீட்டுல அரைச்ச பொடி, ஆ. அப்புறம் மிளகாத்தூள் போட்டோம் காரத்துக்கு. ஓ பரவாயில்ல. லாஸ்டா பெப்பர் போடுவோம், அவ்வளவுதான். போதும். மசாலா எதுவும் வேண்டியது இல்லையாம்மா? எதுவுமே வேண்டாம், சூப்பரா இருக்கும். இப்ப தண்ணி எல்லாம் ஊத்தணுமா வேண்டியது? தண்ணி கொஞ்சம் ஊத்தணும். தண்ணி லேசா ஊத்தி வேக வச்சோம்னா அப்புறம் வேகும்ல. அப்புறம் இதே வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தாம வச்சா அது ஒரு டேஸ்ட். ஆனா நம்ம வீட்டுலதான் நீங்க வந்து குழம்பு மாதிரியே கேப்பீங்களா? இல்லம்மா அது கொஞ்சம் ஏதாவது அரைச்சு ஊத்துனாதான் நல்லா இருக்கு. ஆனா வந்து மசால் தேங்காய் ஊத்தாம செய்யற டேஸ்டே வேறப்பா. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே குக்கர்ல போடுவாங்க, பொடி போடுவாங்க, விசில் விட்டு எடுத்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. மட்டனவே அப்படிதான் சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா தேங்காய் ஊத்தணும்னா டேஸ்டே மாறிடும். தேங்காய் டேஸ்ட் வந்துடும். அப்புறம் இந்த கரம் மசாலா, பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சு வச்சோம்ல, அரைச்சு வச்ச பொடி. அது வந்து கரம் மசாலா கடையில வாங்கினா, நம்ம வீட்டுல அரைச்ச பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சு வச்ச பொடி. மனமா இருக்கும். ஆமா மனமா. பிரியாணிக்கெல்லாம் அரைப்பாங்களா அதுதானமா? ஆமாப்பா. இந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூவு அவ்வளவுதான். அதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். முடிஞ்சு வேலை முடிஞ்சது. இனி ஃபைனல் டச் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஃபைனல் டச். அதை இறக்கி வச்சு நீ சாப்பாடு வச்சா சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர். சாப்பிடலாமா? டைமே ஆகி போச்சுமா. நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. இப்படி எடுத்து இப்படி நல்லா பிணைஞ்சிட்டு முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குமா, ஜம்மன் இருக்குது. உண்மையில நல்லா இருக்கா? சூப்பரா உண்மையா நல்லா இருக்குமா. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆகி போச்சா. அடுத்த வாய் வந்து நம்ம இப்படி பிணைஞ்சிட்டுமா இந்த ரத்தத்தை தூக்கி வச்சுட்டு குடல் தூக்கி வச்சுட்டு அப்படியே எடுத்து சூப்பரா இருக்குமா. சாப்பிடு சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு ரத்தம் குடல் கிரேவி, சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அரிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.